மீனாட்சி காப்பாத்துங்க. மீனாட்சி 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 இப்ப முதல்ல கதவை சாத்திட்டு வாங்க. உடனே சாத்திட்டு வரேன். இப்ப பாரு, உடனே சாத்திட்டு வரேன். மீனாட்சி மீனாட்சி, நீ இவ்ளோ சீக்கிரம் மனசு மாறுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மீனாட்சி. இப்ப வந்து எனக்கு ஒரே ஷிவரிங்கா இருக்கு மீனாட்சி. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு முத்தத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா? முத்தம் முத்தம். முத்தமா வேணும்? குடு 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 குடு. மீனாட்சி ஒரு நிமிஷம். எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு. நான் வேணா அப்படி திரும்பிக்கிறேன். நீ இப்படி வந்து கொடு, ஓகேவா? ஓகே. பேய் 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 பேய். நட்சத்திரா, உள்ள மீனாட்சி பேயா மாறி உட்கார்ந்திருக்க நட்சத்திரா. ஐயோ மாமா, மீனாட்சி அங்க புதக்குழியில சிக்கிட்டான். என்ன நட்சத்திரா சொல்ற? மீனாட்சி உள்ளதா இருக்கா? ஐயோ மீனாட்சி அங்க இருக்கா. என்ன வசு மேடம், நீங்க பாட்டுக்கு அங்க வராம இங்க தனியா நிக்கிறீங்க? ஏன் வரல? வசு மேடம், உங்களை தான் கேக்குறேன். ஏன் மேடம் அமைதியா இருக்கீங்க? இல்ல உத்தமன், இனியா சபிக்கப்பட்ட அந்த கோல்டு காயினை எடுத்துட்டு போயிட்டா. கோல்டு காயின் எடுத்துட்டாளா? என்ன மேடம் சொல்றீங்க? சபிக்கப்பட்ட கோல்டு காயினை இனியா எடுத்துட்டாளா? ஆமா உத்தமன், அந்த இனியாவோட உயிர் போகுது. என்ன மேடம் சொல்றீங்க? மேடம், எப்படியாவது அவளை காப்பாத்தணும் மேடம். அர்ஜுன் தம்பிக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் மேடம். ப்ளீஸ் மேடம், வாங்க வேகமா போய் காப்பாத்தலாம். வாங்க. சரி வாங்க வாங்க. இனியா, அந்த கோல்டு காயின் எங்க? மரணம் உன்னை அழைக்குது, எந்திரிச்சு வா. எங்க வச்சிருக்க? திருப்பி காட்டு. பேராசையின் விளைவு மரணம். பேராசைக்கு ஆசைப்பட்டதால அந்த காயினை எடுத்த. அதுக்கான விலை உன் உயிர் தான். அதை கொடுத்துட்டு நீ சந்தோஷமாயிரு. வா, எந்திரிச்சு வா. வா, எந்திரிச்சு வா. ஏய் இனியா, பேசிக்கிட்டே இருக்க, காதுல வாங்காம இருக்க. ஏய், எங்க போற? நான் இனியா இல்ல, காஞ்சனா. என்ன போக விடு. என்ன காஞ்சனா பாட்டி வாய்ஸ்ல பேசுறா? நான் உன்னை விட மாட்டேன். நான் உன்னை போக விட மாட்டேன். என்ன விட போறியா இல்லையா? நான் உன்னை விட மாட்டேன். விடுறான்னு சொல்றல. ஏய் இனியா, ஏய் இனியா, ஏய் இனியா. நட்சத்திரா, சீக்கிரம் வா. யாரோ இருக்கீங்களா? ஏய், யாரோ ஓபன் பண்ணுங்க. சீக்கிரம் வா. இனியா, ஏய் இனியா. இப்படிதான் மாமா, வாங்க. யாரோ ஓபன் பண்ணுங்க. மாமா, இங்கதான் மாமா. மீனாட்சி இங்கதான். மீனாட்சி 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 மீனாட்சி. ஐயோ மீனாட்சி 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 மீனாட்சி, எங்க இருக்க மீனாட்சி? மீனாட்சி 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 மாமா, மீனாட்சி மாமா இந்த மீனாட்சி பாருங்க. மீனாட்சி மீனாட்சி மாமா, மீனாட்சி மாமா. மீனாட்சி 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 மீனாட்சி. உத்தமன், அந்த பேய் அழிக்கிறதுக்கான வழி நிச்சயமா இங்கதான் இருக்கும். ஏன்னா கெட்ட சக்தி உருவான இடத்துலதான் அதை அழிக்கிறதுக்கான நல்ல சக்தியும் இருக்கும். என்ன மேடம் சொல்றீங்க? அழிக்கிறதுக்கான வழி இருந்தா பேய் அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்காதா? ஏன் வெளியே ஜாலியா சுத்துது? உத்தமன், ஏடா குடுமா பேசாதீங்க உத்தமன். கண்டிப்பா அது இங்கதான் இருக்கும். இனி அவ நம்ம காப்பாத்தணும்ல, தெய்வம் நம்ம கூட இருக்கும். வாங்க உத்தமன், தேடலாம் வாங்க. நீங்க முதல்ல தேடுங்க மேடம், நீங்க முதல்ல தேடுங்க. இங்கதான் எங்கேயோ இருக்கணும்ன்றாங்க. இது கீழே எங்கேயாவது இருக்குதா?
இங்கேயும் இல்ல. உத்தமன் இங்க வாங்க. என்ன மேடம்? இது பாருங்க. வா வா வா. இனியா இனியா வேகமா ஓடுங்க. சீக்கிரம் வாங்க. ஆ. ஐயோ, எங்க போனா தெரியலையே. இனியா 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 வாங்க உத்தமன். வரேன் மேடம். சீக்கிரம் வாங்க. ஐயோ முடியல மேடம். வரேன் மேடம். மேடம் ஸ்லோவா போங்க மேடம். வா வா. இனியா இனியா வாங்க சீக்கிரம் வாங்க. வாங்க உத்தமன். ஃபாஸ்டா வாங்க. வேகமா ஓடுங்க. மேடம் பொறுமையா போங்க. முடியல. என்ன உத்தமன் வேகமா வாங்கனா. வா வா. இனியா இனியா மேடம் வாங்க உத்தமன். பொறுமையா போங்க மேடம். பொறுமையாலாம் வர முடியாது. சீக்கிரம் வாங்க நீங்க. வா சீக்கிரம் வா. நீ சாக போற. வா சீக்கிரமா வா. ஐயோ. ச்சே. மேடம் ஓட முடியல மேடம். வேகமா வாங்க உத்தமன். பேசாம வாங்க. இனியா இனியா எங்க இருக்க? சீக்கிரம் வா. நீ சாக போற. வா. இனியா வேகமா வாங்க உத்தமன். இதுக்கு மேல ஓட முடியாது மேடம். வாங்க. போ. போய் உன் உயிரை மாச்சுக்கோ. போ போ போ. போ போய் சாவு. குதி. உன்ன சாவு வந்து கூப்பிடுதே. போ. வாங்க உத்தமன். உளுந்து சாக போ. செத்து ஒளி. போ. இனியா உளுந்து சாவு. இனியா மேடம். இனியா மேடம். மேடம் என்ன விட்டுரு. என்ன விட்டுரு. என்ன விட்டுரு. வேணாம் வேணாம். என்ன விட்டுரு. வேணாம் வேணாம். ஐயோ ஐயோ என்ன விட்டுரு. ஐயோ எரியுது. என்ன விட்டுரு. இனியா இனியா மேடம். இனியா மேடம். இனியா மேடம். இனியா என்னாச்சு? எழுந்திரு. இனியா மேடம். இனியா. மேடம். இனியா, மேடம். பாரு இனியா. இனியாக்கு என்னாச்சு? இனியா இனியா என்னாச்சு ஒண்ணு உனக்கு? இல்ல. இனியா, பயப்படாதீங்க கண்ணு தம்பி. வச்சு பாரு. மயக்கம் தான். இனியா என்ன உத்தமன் என்னாச்சு இனியாக்கு? ஒண்ணு இல்ல. சின்ன மயக்கம் தான். என்ன உத்தமன் மயக்கப்பட்டு விழுந்திருக்கா? ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க. எல்லாம் டீடைலா நான் உங்களுக்கு சொல்றேன். இனியா இனியா ஏன் இனியா? தெரியுமா? கடத்தோற இனியா இங்க பாரு இனியா. கடத்தோற இனியா இங்க பாரு. நான் எங்க இருக்கேன்? உனக்கு ஒண்ணு இல்லை இனியா. வா வா ஏந்திரி. பாத்து இனியா. என்னாச்சு அர்ஜுன்? நான் எங்க இருக்கேன்? இனியா, நீ எதுவும் பயப்படாத. உனக்கு ஒண்ணு இல்லை இனியா. நான் அப்புறம் டீடைலா சொல்றேன். இல்ல அர்ஜுன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அர்ஜுன். அதெல்லாம் ஒண்ணு இல்லை இனியா, பயப்படாத. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. எங்க இருந்தோ வந்தீங்க. இனியாக்கு வர இந்த ஆபத்தை தடுத்துட்டீங்க. உங்க பேர் என்ன?
தம்பி அது எதுக்கு தேவையில்லாத விஷயம்லாம். ஏதோ உதவி பண்ணாங்க, பாவம் வழிபோக்கர். விட்டுருங்க, நம்ம வேலையை நம்ம பாப்போம். இனியா, ஒண்ணும் இல்ல அண்ணே அண்ணே மீனாட்சி எங்க இருக்கான்னு தெரியலண்ணே. மீனாட்சி காணோண்ணே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அந்த கிஃப்ட்டை எடுக்கிறதுக்காக நானும் மீனாட்சி தான் போனோம். அப்ப அவ தனியா சுத்தி பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனானே. அவ போனவ ஏதோ புதக்குழியில விழுந்துட்டதா சொல்றானே. நட்சத்திரா தான் அதை பார்த்தாலாமாண்ணே. ஆமா மாமா, நான் தான் பார்த்தேன். நானும் எவ்வளவு காப்பாத்த ட்ரை பண்ணேன், என்னால முடியல மாமா. என்னடா சொல்ற? அது மட்டும் இல்லண்ணே, நான் ரூம்ல இருந்தப்போ பக்கத்துல மீனாட்சியோட உருவத்துல அந்த அந்த காஞ்சனா பாட்டி அவங்க உருவம் தெரிஞ்சதுண்ணே. எனக்கு என்ன நடக்குது, என்ன பண்றதுனே தெரியலண்ணே. ஒண்ணுமே புரியலண்ணே. நான் பயத்துல வெளியில வந்தப்பதான் நட்சத்திரா வந்து என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னானே. நானும் போய் இவ சொன்ன இடத்துல தேடி பார்த்தேனே. எவ்வளவு தேடியும் காணோண்ணே. டேய், அந்த குழி பக்கத்துல எங்க தேடி பாத்தியா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சுண்ணே. அவ இப்ப எங்க இருக்காளோ என்ன ஆச்சுனே தெரியலண்ணே. எப்படியாச்சும் மீனாட்சியை காப்பாத்தணுண்ணே. அண்ணே ப்ளீஸ்ண்ணே. ஐயோ, என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலடா ஆனந்த். இங்க இனியாவுக்கு இப்படி ஆயிருக்கு, மீனாட்சியை காணோம். எனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே புரியலடா. ஃபர்ஸ்ட் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் வா. வாங்கண்ணே, வாங்கண்ணே. மீனாட்சி, அர்ஜுன், மீனாட்சி, மீனாட்சி எங்க போயிருந்த இவ்வளவு நேரமா? என்னாச்சு மீனாட்சி உனக்கு? நீ இல்லாம எவ்வளவு பதறி போயிட்ட தெரியுமா? உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா? தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு மீனாட்சி. ஆனந்த், அதான் எனக்கு ஒன்றும் ஆகலல்ல. மீனாட்சி, எனக்கு எதுவும் ஆகலல்ல. நீ ஏதோ புதக்குழியில விழுந்து மூழ்கிட்டேன்னு நட்சத்திரா சொன்னா அது உண்மையா? நீ எப்படி அதுல இருந்து வெளியில வந்த? என்னால நம்பவே முடியல மீனாட்சி. என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லு மீனாட்சி. இந்த இடத்த சுத்தி பார்க்க போனேனா, அப்போ மீனாட்சி, மீனாட்சி, நட்சத்திரா, இது புடி. மீனாட்சி, நட்சத்திரா, காப்பாத்து. ஐயோ, மீனாட்சி, யாராவது காப்பாத்துங்க. கண் முழிச்சு பார்த்தப்போ ஒரு சில பேர் அங்க இருந்தாங்க. அவங்க தான் என்னை காப்பாத்துனாங்க. அப்புறம் ரூம் போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு உங்களை தேடி வந்தேன். டேய் ஆனந்த், ஃபர்ஸ்ட் இங்க இருக்க வேண்டாம். முதல்ல இங்கிருந்து கிளம்பிடலாம் வா. இங்க எதுவுமே சரியில்லை. ஆமாண்ணே. சரி மீனாட்சி, வா மீனாட்சி போலாம். ம். எல்லாரும் தனித்தனியா வந்த மாதிரி அம்மா கிட்ட காட்டிக்கணும், சரியா? ஓகேண்ணே. மேடம், இப்பயாவது நீங்க தான் வசுந்தரான்ற உண்மையை சொல்லிடலாம் மேடம். இல்ல உத்தமன், அதெல்லாம் வேணாம். அர்ஜுன் சாருக்காவது சொல்லலாம் மேடம். வேணாம் உத்தமன், அது குழப்பத்தை தான் உருவாக்கும். உத்தமன், இனியாவ முயற்சியை முறியடிக்கணும்னு நினைச்சேன். அவ உயிரையும் காப்பாத்திட்டேன். அது போதும் உத்தமன். ரிசார்ட்ல இது வரைக்கும் எப்படி இருந்தேனோ நான் அப்படியே இருந்துக்கிறேன். உங்களை பார்க்கும்போது ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது. சரி சொல்லுங்க. உங்களை பார்க்கும்போது என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் வசுவை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. அர்ஜுன் சார், நான் தான் வசுந்தரா. ஆனா உங்ககிட்ட மறைச்சதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வசுவும் உங்களை மாதிரியே தான். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு நினைப்பா, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பா. குறிப்பா எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் ஓடி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவா. அவளை பத்தி நிறைய சொல்லலாம். ஷீ இஸ் எ ஜெம். இது என்னுடைய சின்ன கிஃப்ட். ப்ளீஸ் எனக்காக இது வாங்கிக்கோங்க. இது ஆக்சுவலா இந்த ரெசார்ட்ல வச்சு இனியாக்கு சர்ப்ரைஸா கொடுக்கணும்னு வாங்கின ரிங்கு. இதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ். எப்போ வேணாலும் மீட் பண்ணலாம். உத்தமன், உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. சரிங்க தம்பி. அர்ஜுன், வாங்க அர்ஜுன். என் உட்பி கூப்பிடுறாங்க. ஓகே, நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. பாய்.
அர்ஜுன் சார் உங்களை பத்தி பேசுனத கவனிச்சிங்களா? நீங்க ஒரு ஜெம்மா. ம், இனியாக்கு போட இருந்த மோதிரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க ரொம்ப லக்கி மேடம். அர்ஜுன் சார் கிட்ட இருந்து எதுவுமே இனியா கிட்ட போகாது. ஏன்னா அது எல்லாத்துக்கும் உரிமைப்பட்டவன் நான் தான். சோ எப்பவுமே எனக்கு ஃபேவரா தான் நடக்கும். அதே மாதிரி தான் இப்போவும் நடந்திருக்கு. அதுக்கு நான் உங்களுக்கு தான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். மேடம் எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? அப்பாடா, இத போட்டுக்கிட்டு நான் பட்ட பாடு இருக்கே. எப்படியோ நினைச்சதை சாதிச்சாச்சு. அர்ஜுன் சார் வந்துட்டாரு போல இருக்கு. கார் சத்தம் கேக்குது. செம்ம, வரட்டும் வரட்டும். முருகா, என்னை மன்னிச்சிடு. உன்னை பார்க்க வந்ததா அம்மா கிட்ட போய் சொல்லிட்டேன். சாரி முருகா. கூடிய சீக்கிரத்துல உன்னை படி ஏறி வந்து நிஜமாவே பார்க்கறேன். என்னை எப்படியாவது காப்பாத்துப்பா. இனியா, நான் முன்னாடி போறேன். நீ கொஞ்சம் பொறுமையா பின்னாடி வா. நான் இப்ப பழனில இருந்து வரேன். நீ பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வர. ஓகே அர்ஜுன். நீ எதுவும் சொதப்ப மாட்டல்ல? பழனிமலை முருகனுக்கு அரோகரா.